இன்றைய முக்கிய செய்திகள். உடலில் தீ வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த திட்டம். வண்ண குப்பிகளை வீசியவர்களின் அதிர்ச்சி வாக்குமூலம். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நடத்தும் அங்கீகாரமற்ற பட்டப்படிப்புகள். மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை. 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றதால் பாதிப்பு வராது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்லும் என ஸ்டாலின் உறுதி. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் டோக்கன் விநியோகம் மும்முரம். நிவாரணத் தொகை வழங்கும் பணி நாளை தொடக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் வண்ணப்புகை குப்பிகளை வெடிக்கச் செய்தவர்கள் மக்களவை மாடத்தில் தீக்குளித்து கவனம் ஈர்க்க திட்டமிட்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த புதன்கிழமை மக்களவை பார்வையாளர் மாடத்தில் இருந்து எம்பிக்கள் அமரும் பகுதியில் குதித்த 2 பேர் வண்ணப்புகை குப்பிகளை வெடிக்கச் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சாகர் சர்மா, மனோரஞ்சன் ஆகியோரை பாதுகாவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். வண்ணக்குப்பிகளை வீசியவர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தின் வெளியே முழக்கமிட்ட நீலம் சிங், அமோல் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட லலித் ஜா மற்றும் இவர்களுக்கு உதவிய விஷால் சர்மா ஆகியோர் போலீசாரிடம் சரணடைந்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் போலீஸ் காவலில் எடுத்து டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு படை விசாரணை நடத்தி வருகிறது. அப்போது லலித் ஜா அளித்த வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு உடனே கொண்டு செல்ல அதிரடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என திட்டமிட்டதாகவும், அதற்காக உடலில் தீக்காயம் ஏற்படாதபடி பாதுகாப்பாக நவீன பசையை தடவிக்கொண்டு மக்களவையில் தீக்குளிக்க முடிவு செய்திருந்ததாகவும் லலித் ஜா கூறியதாக தெரிகிறது. பின்னர் இத்திட்டம் மாற்றப்பட்டு ரப்பர் உரையுடன் கூடிய நவீன வண்ணக்குப்பிகள் மூலம் புகையை கிளப்பி பரபரப்பை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாகர் சர்மாவும் மனோரஞ்சனும் மக்களவைக்குள் செல்ல முடியாமல் பிடிபட்டால் வெளியே இருந்த நீலம் சிங், அமோல் இருவரும் மற்றொரு பாதை வழியாக உள்ளே சென்று வண்ணக்குப்பிகளை வீசுவது என ஒரு மாற்று திட்டம் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் மக்களவையில் வெடிக்கச் செய்த வண்ணக்குப்பிகள் சீனாவில் இருந்து வாங்கி வரப்பட்டதாகவும், அவற்றை மூடிய அறைக்குள் வெடிக்கச் செய்தால் சுவாச கோளாறு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வண்ணக்குப்பிகளை வீசியவர்களுக்கு மக்களவைக்கு வருவதற்கு பரிந்துரை கடிதம் வழங்கிய மைசூர் பாஜக எம்பி திரு பிரதாப் சிம்ஹாவை விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி போலீசார் அழைப்பாணை அனுப்பியுள்ளனர். சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் பாஜக எம்பியிடம் மட்டும் எந்த விசாரணையும் நடத்தப்படாமல் இருப்பது பற்றி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் நடத்தும் அங்கீகாரமற்ற பட்டப்படிப்புகள் செல்லாது என பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரித்துள்ளது. இந்தியாவில் பட்டப்படிப்புகளை தொடங்க மானியக் குழுவின் அங்கீகாரம் அவசியம் என அது வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பட்டப்படிப்புகளை தொடங்கவோ உள்நாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து கற்பிக்கவோ எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கும் அனுமதி வழங்கவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனுமதி பெறாமல் நடத்தப்படும் பட்டப்படிப்புகள் செல்லாது என அறிவித்துள்ள பல்கலைக்கழக மானியக் குழு இது தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளது. இரட்டை பட்டப்படிப்பு என்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஆசை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள யுஜிசி அதற்கு மயங்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. பிரான்சைஸ் முறையில் நடத்தப்படும் படிப்புகளுக்கும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ள பல்கலைக்கழக மானியக் குழு ஆன்லைன் மூலம் தனியார் கல்வி நிறுவனங்களும் தொழில்நுட்ப கல்வி கூடங்களும் நடத்துகின்ற படிப்புகளில் சேர்ந்து பெறும் பட்டம் மற்றும் பட்டயமும் செல்லாது என்றும் அறிவித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் தரும் பொய்யான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என கூறியுள்ள யுஜிசி அத்தகைய நிறுவனங்களை அடையாளம் கண்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. 3 மாநிலங்களில் பாஜக பெற்ற வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பாதிக்காது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் சட்டப்பேரவை தேர்தலில் மாநில பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் பெறும் என்பதே இத்தகைய முடிவு வந்ததற்கு காரணம் என்று கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பாஜக 35 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாலும் சத்தீஸ்கரில் 6 லட்சம் தான் கூடுதலாக பெற்றுள்ளது என்றும், ராஜஸ்தானில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 10 லட்சம் மட்டுமே என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் ஒருமுகப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். 3 மாநில தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவை பாதிக்காது என்ற அவர் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்க்கும் முயற்சிகளை இந்தியா கூட்டணி மேற்கொண்டு முழுமையான வெற்றியை பெறும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் முட்டுக்கட்டைகளை போக்க ஆளுநரும் முதலமைச்சரும் கலந்து பேச வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பற்றிய கேள்விக்கு ஆளுநர் மனம் மாறி தமிழகத்தின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்று அவர் பதிலளித்துள்ளார்.
தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான சில சக்திகளின் கைப்பாவையாக செயல்படுவதை ஆளுநர் தவிர்த்து மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுகோள் விடுப்பதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகை நாளையிலிருந்து வழங்கப்பட உள்ள நிலையில் டோக்கன் விநியோகிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புயலின் தாக்கத்தால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வட்டங்களிலும் நாளை முதல் 6000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணியை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உதவித்தொகை வழங்கும் பொழுது கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் வழங்கப்பட்டு உதவித்தொகை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை முதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியல் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டு தேதி, நேரம் குறிப்பிட்டு டோக்கன் வழங்கப்படுகிறது. நிவாரணத் தொகை உடனடியாக ரொக்கமாக வழங்கப்படுவது பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த 6000 ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும். இந்த நேரத்துக்கு எங்களுக்கு எங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கார்டில் இருக்கிற நம்பர் எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதின்னு சைன் வாங்கின்னு கொடுக்குறாங்க. நாங்கள் கார்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சோடனே டோக்கன் கொடுத்துட்றாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஜாம் புயலால் 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களின் நிவாரண நிதி பெற தகுதியானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் வெள்ள பாதிப்பு விவரங்கள் பற்றிய கேள்விகள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து வங்கி கணக்கு விவரங்களை உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 தென் மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. தஞ்சை, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, சூரக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த மழை கொட்டியது. கும்பகோணம், வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் விட்டு மிதமான மழை பெய்தது. அரியலூர், ஜெயங்கொண்டம், மீன்சுருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் தொடர் மழை எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலை அடுத்த கொண்டாங்கி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் செங்கல்பட்டு, திருப்போரூர், குடுவாஞ்சேரி மற்றும் சென்னையில் இருந்து ஏராளமானோர் குடும்பமாக ஏரிக்கு வந்து குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே வங்கக்கடலில் தென் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே பெரியகுடியில் உள்ள எரிவாயு கிணற்றை முழுமையாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ONGC உறுதியளித்துள்ளது. பொதுமக்களின் எதிர்ப்பால் அந்த எரிவாயு கிணறு கடந்த 10 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது. இதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பேராபத்து ஏற்படும் என தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் 2015ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்து நிரந்தர தடை பெறப்பட்டது. இந்நிலையில் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள எரிவாயு கிணறுகளை நிரந்தரமாக மூட திட்டமிடப்பட்டது. இதனிடையே காவிரி டெல்டாவில் கிடைக்கும் எரிவாயு மிகவும் அடர்த்தியானது என்பதால் எரிவாயு எடுக்க ONGC தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகளை விவசாயிகள் முறியடித்தனர். ONGC நிறுவனத்தை கண்டித்து விவசாய சங்கத்தினர் போராட்டம் அறிவித்த நிலையில் சமாதான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் பெரியகுடி எரிவாயு கிணற்றை நிரந்தரமாக மூட முடிவெடுக்கப்பட்டது. எரிவாயு கிணற்றில் உள்ள அதிகப்படியான எரிவாயு அழுத்தத்தை படிப்படியாக குறைத்து முழுமையாக வெளியேற்றி கிணற்றை பாதுகாப்பான நிலையில் வைக்க 39 நாட்கள் ஆகும் என ONGC நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அதன் பிறகு கிணற்றை முழுமையாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் உத்தரவாதம் அளித்தனர். அதுவரை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரை கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதுடன் இதற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுக்கு வேலையில்லா திண்டாட்டமே காரணம் என காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடி அரசின் கொள்கைகளால் ஏற்பட்டுள்ள பணவீக்கமும் வேலையில்லா திண்டாட்டமும் இளைஞர்களை மனதளவில் பாதித்து விரக்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் 0க்கும் குறைவான வெப்பநிலை நிலவுவதால் மாநிலமே உறைந்து காணப்படுகிறது. ஸ்ரீநகரில் -3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அங்கு நீர்நிலைகள் உறைந்து பனிக்கட்டிகளாக காட்சியளிக்கின்றன. பனிமூட்டம் மற்றும் உறைய வைக்கும் குளிரால் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு துறைகளுக்காக எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வண்ணான்குடிக்காடு கிராமத்தில் ஆரம்ப பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஊராட்சி அலுவலகம் கட்டுவதற்கு எதிரான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஒவ்வொரு பள்ளிக்கும் குறைந்தபட்ச நில ஒதுக்கீட்டை உறுதி செய்யவும் உத்தரவிட்டனர். இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் புதுச்சேரியில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. துரோகங்களால் ஏற்பட்ட மன உளைச்சலே திரு விஜயகாந்த் உடல்நலக்குறைவுக்கு முக்கிய காரணம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களால் கட்சிக்கு சறுக்கல் ஏற்பட்டதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகில் குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய சர்க்கலை கொடுத்துச்சு. அந்த வலிதான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதிமுகவில் தாம் இணையவே போவதில்லை என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தஞ்சை அருகே புன்னைநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைசி வரை அமமுகவில் தான் இருக்கப் போவதாக தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 43 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பரிக்கும் அருவி நீரில் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் நீராடி மகிழ்ந்தனர். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் டிராக்டர்களில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் குவாரியை முற்றுகையிட்டனர். கோலவிந்த நாட்டுச்சேரியில் உள்ள அரசு மணல் குவாரியில் மணல் அள்ள ஆன்லைன் மூலம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3000 ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு டிராக்டர்களை அனுமதித்ததாக கூறி போராட்டம் நடந்தது. சென்னை பெருமழையின் போது முன்னாள் ராணுவ வீரர்கள் அடங்கிய டெல்டா படையினர் பிறந்து 10 நாளே ஆன பச்சிளம் குழந்தையையும் அதன் தாயையும் மீட்கும் காட்சிகள் வைரலாகியுள்ளன. கொரட்டூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கிக்கொண்ட அவர்கள் படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். டெல்டா படையினர் திறமையாக செயல்பட்டு தங்களை காப்பாற்றியதாக குழந்தையின் உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரவில் வீட்டின் கதவை உடைத்து நுழைந்த கரடி சமையல் அறையில் பொருட்களை சூறையாடி சென்றது. சேலம் என்ற கிராமத்தில் நடந்த சம்பவம் குறித்து வனத்துறையினரிடம் புகார் அளித்த மக்கள் அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை எழும்பூர் குருவாயூர் விரைவு ரயில் 2 மார்க்கங்களிலும் கொடை ரோடு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல மதுரை கச்சேகுடா இடையே இயக்கப்படும் விரைவு ரயிலும் கொடை ரோட்டில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவின் போது பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு அளிக்குமாறு காவல்துறையை அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு கும்பகோணம் அருகே திருநறையூர் ராமநாதசாமி கோயிலில் கொடியேற்றம் நடைபெற்றது. குடும்ப சமேதராக சனி பகவான் தனி சந்நிதி கொண்டுள்ள அங்கு கொடியில்லாமல் காகத்தின் உருவத்தை கொடிமரத்தில் பொருத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. வரும் 20ஆம் தேதி மாலை 5:25 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி இடம்பெயர்கிறார். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன பகுதிக்கு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் மலைப்பாதையில் இருபுறமும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல வெண்ணிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மலர்களின் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து செல்கின்றனர். 1 மாதம் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த மலர்களில் இருந்து தேன் சேகரிக்க தேனீக்களும் படையெடுத்து வருகின்றன. கடும் பனிப்பொழிவு காரணமாக திண்டுக்கல் மலர் சந்தைக்கு பூக்கள் வரத்து குறைந்தது. இன்று 10 கிலோ மல்லிகைப்பூ மட்டுமே விற்பனைக்கு வந்த நிலையில் கிலோ 2500 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. முல்லை 1000 ரூபாய், கனகாம்பரம் 700 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 46,320 ரூபாயாகவும் 1 கிராம் 5,790 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 80 காசுகள் குறைந்து 79 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பிகளை வீசியவர்கள் மக்களவை மாடத்தில் தீக்குளித்து கவனம் ஈர்க்க திட்டமிட்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் நடத்தும் அங்கீகாரமற்ற பட்டப்படிப்புகள் செல்லாது என பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரித்துள்ளது. 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்ற போதிலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியே வெல்லும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.